பொள்ளாச்சி கராத்தா மாஸ்டர் கோவி இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏங்க ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போகலாமான்னு என்னை கேட்டார். சரின்னு சொல்லி பொள்ளாச்சியிலேருந்து கோட்டூருக்கு பக்கத்தால் இருக்கிற சோமதேவ சுற்று நோக்கி பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு தான் சொன்னார். இப்போ கோயிலுக்கு வந்துட்டுங்க. கோயிலுடைய முன்புற தோட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது தனியாருக்கு சொந்தமான கோயிலுங்க. இந்த கோயில் கட்டி 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சி போனோம். கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் அந்த இடத்துல ஒன்றா கூடியிருந்தாங்க சிவனை தரிசனம் பண்ண. அன்னத்தாலையும் காய்கறிகளையும் சிவனை எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறான்னு பாருங்க. இந்த பூஜை வருஷத்துல ஒரு முறை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதன் பேர் அன்ன அபிஷேக பூஜை அப்படிங்கிறாங்க. பக்கத்தாலேயே பார்வதி தேவியருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி கோயில் கட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன விசேஷம்னு பார்த்தா, ஒரே கோயில்லையே சிவனும் பார்வதியாரும் ஒன்றாகிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. சிவனுக்கு எதிராக ஒரு நந்தியுமே பார்வதிக்கு எதிராக ஒரு நந்தி இருக்குது. இந்த மாதிரி கோயிலை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. வேற எங்கேயுமே இந்த மாதிரி கோயில் இல்லை. இது வலம்புரி விநாயகர். எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா விநாயகர் இடதுபுறம் தான் இருக்கும். இங்கே இந்த கோயிலில் மட்டும்தான் விநாயகர் வலதுபுறமாக கட்டிக்கிறாங்க. கோயில் சுற்று வட்டாரம் பார்க்கறக்கே நல்லா அழகா இருந்தது. வள்ளி தெய்வனோட முருகன் சிறப்பு தரிசனம் அளிச்சாரு. அப்படியே அவரையும் கும்பிட்டு பக்கத்தால கால பைரவர் சாமி இருந்தது, அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அதன் பக்கத்துல கருப்பாயன் இருந்தது, அவரையும் கும்பிட்டு அப்படியே அன்னதானத்தில் கலந்துட்டோம். கோயிலை சுற்றி வரமே ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னதானத்தில் கூடியிருந்தாங்க. இது என்ன மரம்னே தெரியலைங்க. வில்வ மரமா இல்லை நாகதாளி மரமா அப்படிங்கிறது சரியா தெரியல. கோயிலுக்கு முன்னாடியும் கோயில் சுற்றி வரும் அமர்ந்திருக்கிற கூடத்தான் பார்த்துக்கிறீங்க. சாமி தரிசனம் முடிஞ்சு எல்லாருமே அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கோயிலுடைய முன்புற தோற்றம். இன்னைக்கு சிவனுக்காக எல்லா தலங்கள்லையுமே சிறப்பு வழிபாடு நடக்குதுங்க. இன்னைக்கு சிவனுக்கு உகந்த நாள். அன்ன அபிஷேக பூஜை முடிஞ்சு சிவனுக்கு பூஜை அலங்காரங்கள்லாம் நடக்குது. அந்த அபிஷேக பூஜையை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா மீனாட்சி அம்மையார், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருக்கும் திருக்கோயில். ஓம் நம சிவாய.
வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நானும் என் நண்பரும் வந்து எப்போவும் ரெகுலரா வந்து ஒரு வாக்கிங், ஜாக்கிங்லாம் போயிட்டு ஒரு எக்சர்சைஸ் பண்ணிட்டு, ஒரு டீ சாப்பிட்டுட்டு நாங்க பேசுவோம். அப்படி பேசும்போது இன்னைக்கு காலையில வந்து எனக்கு வந்து சிவன் கோயில் போகணும் அப்படின்ற மாரி தோணுச்சு. அத என் நண்பர்ட்ட ஷேர் பண்ணேன். "சரி போலாமே நல்ல விஷயம் தானே" அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோமந்துறை சித்தூர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க போயிட்டு வாங்க. கல்யாண தடைகள் எல்லாமே வந்து நீங்கிரும். அப்படின்ற மாரி நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. ஒரு 6, 7 மாசம்லாம் இருக்கும். அவங்க சொன்னப்பலாம் சொல்லுவாங்க. நம்ம காதுல வாங்கிக்குவோம். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த முயற்சிய நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப திடீர்னு இன்னைக்கு காலையில நீங்க சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆழ் மனசு சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பர்ட்ட சொன்னேன். அவரு போலான்னாரு. ஆனா நாங்க நெனச்சு வந்தத விட இங்க சூப்பரா இருந்தது. நாங்க வந்து சாதாரணமா எப்பவும் போற மாரி ஒரு நாளா தான் இருக்கும்னு நெனச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து அன்ன அபிஷேகம். அதாவது வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த நிகழ்ச்சி வருமாமா. அப்படி ஒரு நிகழ்ச்சியில நாங்க கலந்துக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பாக்கியம் அடைஞ்சிருக்கிறோம். அப்புறம் இந்த கோயிலோட சிறப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது உள்ளவங்க, செவ்வாய் தோசை உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் வந்து தடைகள் ஆயிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த கோயில்ல வந்து ஜாதகங்கள் ஒரு 2 இங்க இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுந்தரேஸ்வரர் ஐயாவும், மீனாட்சி அம்மாவும் பக்கம் பக்கமே இருக்காங்க. 2 நந்தி பகவான் இருக்காங்க பக்கத்துல. பார்க்கறதுக்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா அந்த கோயில்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அது நமக்கு சொல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் தானே. நம்ம கேட்டுருக்குறோம். அத அண்ணன் இப்போ உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இதுல இன்னைக்கு வந்து இந்த அன்ன அபிஷேகம் எல்லாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னத்த சாப்பாட சமைச்சு சிவன் மேல படைக்கப்பட்டு, அந்த சாப்பாட வந்து மக்களுக்கு வந்து அன்னதானமா வந்து பண்ணாங்க. நல்ல கூட்டம். நல்ல வரவேற்பு இருந்தது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, 12 வாரங்கள் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு கல்யாண தடை இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 12 வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு, மாப்பிள்ளை 2 பேத்துக்கு வந்து ஒரு ஜாதகம் வந்து செட் ஆயிருது. திருமணங்களும் நடந்திருக்கு. நெறைய பேர் வந்து இது நடந்ததுக்காகவே வந்து இங்க ரெகுலரா வந்துட்டு போறவங்களும் இருக்காங்க. அவங்களையும் கேட்டோம். அவங்களும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வந்து நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கோவிலுக்கு வந்து மனசுல பட்டா தான் போவோம். மத்த நேரம் ஒருத்தர் சொல்றாங்கலாம் போமாட்டோம். அப்படி என்னோட மனசு அப்படி. அப்படி இந்த இந்த கோயிலுக்கு வர சொல்லி சொல்லி 6, 7 மாசம் ஆச்சு. ஆனா எனக்கு திடீர்னு வந்து தோணுச்சு. இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு. வந்தோம். வந்ததுக்கு ஒண்ணும் எந்த ஒரு குறையும் இல்ல. மனசு திருப்தியா இருக்கு. மத்த விஷயங்கள அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். காலையில நம்ம நண்பர் 6 மணிக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போலாங்களா அப்படின்னு என்னை கேட்டாரு. சரி போலாம் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு சிவன் கோயிலை சொன்னாரு. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலிருந்து 4 சுங்கம் 12 கிலோமீட்டர். அங்கிருந்து சோமதரி சித்தூர் அந்த இடத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்துட்டீங்கன்னா மிகவும் 100 வருடங்கள் கலந்து பழமையான கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைவாயில் பார்த்தீங்கன்னா 2 யானை சிலை வச்சுக்கிறாங்க. இடது சைடு இப்போ கோயில் நுழைவாயிலில் இடதுபுறம் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. அப்படியே அவர் வழிபட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகர், அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வள்ளி சுப்பிரமணியன் தெய்வானை முருகரை வந்து வழிபடலாம். அதை சாமி கும்பிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவர் நம்ம வழிபட்டுட்டு அப்படியே பின்னாடியே கருப்பராயன் வச்சுக்கிறாங்க. கருப்பராயன் நம்ம சாமி கும்பிட்டு முன்னாடி வந்தோம்னா கோயில் நுழைவாயில் வலது சைடு சிவசூரியன் சாமி இருக்கிற அவரையும் நம்ம வழிபடுறோம். வழிபட்டு உள்ள பார்த்தீங்கன்னா நேராக மீனாட்சி அம்மையார் வந்து தெற்கு நோக்கி இருக்கிறாங்க. நுழைவாயில் நேராக உள்ள பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மையார் வந்து தெற்கு நோக்கி இருக்கிறாப்படி. அவருக்கு நேராக ஒரு நந்தி பகவானும், அதே மாதிரி சுந்தரேஸ்வரர் சிவலிங்கம் வந்து கிழக்கு நோக்கி இருக்குது. அதே மாதிரி மேற்கு பார்த்து ஒரு நந்தீஸ்வரம் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கேயுமே இந்த மாதிரி கோயில் கட்டினா நான் பார்த்தே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா பக்கத்தால் தனியாக வந்து அம்மையார் கோயில், பார்வதி அம்மையார் கோயில் தனியாக இருக்கும். ஒரே இடத்துல நேராக மீனாட்சி அம்மையாரும் அப்படியே தொட்டா அப்படியே சிவனும் 2 சாமிகளுக்கு நிறைய ஆப்போசிட்டில் நந்தியும் இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது. இது ரொம்ப சிறப்பாக இருந்தது இருந்தாலும் பார்க்கும்போது. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து வழிபட்டா 12 வாரங்கள் தொடர்ச்சியாக வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையும், ராகு கேது தோஷம் உள்ளவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே வந்து அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு 2 கனி, நெய்,
பூ எல்லாமே ரெண்டு ரெண்டு இதாக கொண்டு வந்து வச்சு சாமிக்கு பூஜை போட்டுட்டு இந்த கோயிலை ஒரு 12 முறை சுற்றி வந்து வழிபட்டா 12 வாரங்களுக்குள்ள அவங்களுக்கு திருமணம் யோகம் அமையும்னு சொல்லிக்கிறாங்க. இது நான் வந்து வெளியே ஒரு 2-3 பேர்த்த விசாரித்தேன். விசாரிக்கும் போது அவங்க ஒரு 2 பேர் சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து ஒரு 12 வாரங்கள் தொடர்ச்சியாக வந்தும் கூட ஆகலை அப்படின்னு சொல்லும்போது 2 பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களும் நம்பிக்கை விடாமல் வந்து இங்கே 2 முறை மீண்டும் வந்து கும்பிட்டுருக்காங்க. பொண்ணு வரணம் அமைஞ்சிருச்சு, பொண்ணு பிடிச்சி போச்சு, காரியம் ஓகே, கல்யாணம் ஓகேன்னு சொல்லிட்டாங்கம்மா. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அன்னதான பூஜை நடந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டோம், மணி 2:30 ஆகி போச்சு. சரி நம்ம போகிற வழியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பலாம்னு சொல்லும்போது இந்த அன்னதான பூஜையோட சிறப்பு என்னன்னு நம்ம போய் ஐயரை கேட்டோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம். ஆனால் எங்காவது ஒரு விருந்துக்கு போகிறோம், சோறு 3 நேரம் போட்டாங்கன்னா அங்கேயே படுத்து தூங்குறது, அதுதான் சொர்க்கம் அப்படிங்கிறது அல்லங்க. இங்கே வந்து ஐப்பசி மாதம் அரிசி காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணுவாங்க. அதை கொண்டுட்டு வந்து சிவலிங்கத்துமான அரிசி சாதமாக படைச்சு சிவலிங்கத்துமான படையல் போட்டு காய்கறிகளை வச்சு படையல் பண்ணும்போது ஒரு சாதம் ஒன்று ஒரு லிங்கத்துக்கு சமம் அப்படிங்கிறாங்க. 1000 சாதம் படைச்சா 1000 லிங்கத்துக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இந்த சாதத்தை உண்ணும் போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புல நோய் நொடி இருக்காது, நீண்ட ஆயுளோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த விசேஷம் இதுதான் வந்து அன்ன பூஜை அப்படின்னாங்க. அன்ன பூஜைன்னா என்னன்னு தெரியல, அன்ன அபிஷேகம் அப்படின்னாங்க. இந்த அன்ன அபிஷேகம் என்ன அப்படின்னு கேட்டால் வருஷத்துல ஒரு முறை தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாதம் மாதம் நடக்காதமா, வருஷம் ஒரு முறை தான் நடக்கும்னாங்க. இதை கேள்விப்பட்டோன்னா நம்ம சாப்பிடாம போகிறதா அப்படின்னு போட்டு வந்து நாங்களும் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டோம். உண்மையிலேயே இந்த கோயிலில் வந்து வழிபட்டது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ஏதாவது திருமண வயதில் திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த கோயிலில் ஒரு 12 வாரங்கள் தொடர்ச்சியாக வந்து ஐயர் சொன்ன மாதிரி பூ, நெய், கனி உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.